நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஸ்வாடி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், அவருடைய திட்டத்தின்படி அவருடைய நோக்கத்தின்படி நம்மளை வழிநடத்தி கொண்டே வருகிறார். குறிப்பாக இந்த மே மாதத்தில் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமைய கர்த்தர் கிருபை செய்தார். ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் அழைத்து செல்கிறார், அநேக இடங்களுக்கு கர்த்தர் அழைத்து செல்கிறார். ஏசப்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தகுதி இல்லாத என்னையும் கர்த்தர் எடுத்து பள்ளிக்கூடத்தில் கொண்டு நிப்பாட்டி தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். எல்லா துதி கனம் புகழ் மகிமை எல்லாம் இயேசு ஒருவருக்கே. 2வது, எப்பவும் சொல்றது போல நம்முடைய ஜாஸ்வாடிக்காக நீங்க தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஜாஸ்வாடியோடு கூட இணைந்து ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால எங்களுக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்கான தேவைகள் அநேகம் உண்டு. சொல்லப்போனால் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் உண்டு. அதனால ஜாஸ்வாடிக்கான ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். நிறைய செய்தி நிறைய ப்ரோக்ராம்லாம் போடணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 3வது, எப்போ நான் சொல்வது போல இந்த செய்தி எத்தனையோ பேர் செய்தி கொடுக்குறாங்க, எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் செய்தி கொடுக்குறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் ஒவ்வொருத்தர் மூலமாய் ஒவ்வொரு வார்த்தைகளை பேசுகிறார். அதனால கேட்கிற இந்த நேரம் இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசணும். சும்மா ஏதோ வந்தோம் ஒரு 2 வசனத்தை சொன்னோம் ஒப்பிச்சுட்டு போனோம் அப்படி இல்லை. இந்த வசனத்தை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசணும். இந்த வசனத்தை பேசும் பொழுது இந்த வசனம் எனக்கு தான், இந்த வசனம் என் கூட பேசுறத நான் பார்க்குறேன், இந்த வசனம் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, அப்போ ஆண்டவர் என் கூட பேசுறாருன்னு சொல்லி பிரசங்கமானது உங்களுடைய உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியணும். சும்மா அப்படி பார்த்துட்டு அப்படியே அடிச்சுட்டு போகக்கூடாது. அதனால இந்த செய்தியை பார்க்கிற இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. சரி, இது நல்ல ஒரு இந்த 3வது பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த மாலை நேரத்திலும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை நீ பாவியான மனிதன் அல்ல, நீ நீதிமான். நம்ம நினைக்கணும், நான் பாவியான மனிதன் அல்ல, நான் நீதிமான். என் இயேசு என் பாவங்களை எல்லாத்தையும் சிலுவையில் எழுதிட்டாரு, முடிச்சிட்டார். நான் நீதிமானாய் வாழ்கிறேன். நீதிமானாய் வாழ்கிறேன் என்று சொல்லி மாத்திரமல்ல, நீதிமானாய் இருந்தால் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்துட்டே இருக்கலாம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமான்களுக்கு அவ்வளோ நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இந்த 3வது வாரம் ஒரு அழகான ஒரு செய்தி. சங்கீதம் 23ஆம் சங்கீதம் எடுத்து வைத்துக் கொள்வோம். 23ஆம் சங்கீதம் 1 முதல் 6 வசனங்கள் முடிய இந்த செய்தியோட வார்த்தை. சரியா? அந்த 23ஆம் வசனம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு திரளான ஆட்டுக்கூட்டம் ஆடு மேய்த்து கொண்டு போகிற ஒரு நபரை நீங்க கூப்பிட்டு நீங்க கேட்டு பாருங்க, ஆனா இந்த ஆடெல்லாம் எப்படி நீங்க கூட்டு போறீங்க? பெருசு சிறுசு இருக்கு, ஒரு ஓடுறது இருக்கு, ஒரு சில குட்டி இருக்கு, ஒரு சில வயசானது இருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க கூட்டிட்டு போறீங்க? இதெல்லாம் எப்படி நீங்க அதுக்கு புல்லு கொடுக்குறீங்க? எப்படி நீங்க அதை படுக்க வைக்கிறீங்க? அது எப்படி தண்ணி ஆகாரம் கொடுக்குறீங்க? அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபர், இல்ல மாடு, இந்த மாதிரி ஆடு மாடு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், இந்த மாதிரி மேய்க்கிற ஒரு மனிதனை நீங்க கூப்பிட்டு நீங்க பேசி பாருங்க, அவர் கதையா சொல்லுவார். ஆடு மாடு மேய்ப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மேய்ப்பன் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. இன்றைக்கு ஒரு சபையிலேயோ ஒரு ஆலயத்திலேயோ மேய்ப்பனாய் தலைவராய் இருந்து
தன் கையில் கொடுக்கப்பட்ட ஜனங்களை நல்ல வழியில நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அவ்வளவு மனிதர்களை நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டு போகணும், சரி பண்ணி கொண்டு போகணும். ஒருத்தர் இதை பேசுவார், ஒருத்தர் இதை பேசுவார், ஒருத்தர் அப்படி பேசுவார். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போவதுதான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். தாவீது ராஜா சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உங்க மேய்ப்பர் யார்? உங்களுடைய தலைவன் யார்? அப்படி சொல்லுவேன். உங்களை மேய்த்து கொண்டு போகிற மனிதர் இன்றைக்கு யார்? உங்களுடைய தலைவன் இன்னைக்கு யார்? தாவீது ராஜா சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர்தான் எனக்கு தலைவர், அவர்தான் என்னை போஷிக்கிறார், அவர்தான் என்னை வழி நடத்துகிறார், அவர்தான் என்னை பாதுகாக்கிறார், அவர்தான் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அதனால சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்டையும் ஏண்டையும் கேட்கிற ஒரே ஒரு காரியம், உங்க மேய்ப்பன் யார்? உங்க தலைவன் யார்? நீங்க யார ஒரு தலைவனா உங்க மனசுல நீங்க வச்சிருக்கிறீங்க? எந்த ஒரு மனிதனை நீங்க தலைவனா நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கு நீங்க முதலிடம் கொடுக்குறீங்க? உங்க வேலைக்கா, உங்க குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்கா, இல்ல உங்களோடு கூட பேசுகிற நண்பர்களுக்கா? கர்த்தருடைய வார்த்தை அழகா சொல்லுது. தாவீது ராஜா சொல்றாரு, சங்கீதம் 144 முதல் வசனம் சொல்லுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலாகிய கர்த்தருக்கு சோதரம். தாவீது ஆடு மேய்ச்சிட்டு அலைஞ்சாருங்க. அவருக்கு கத்தி, சண்டை கம்பிப்பெல்லாம் பிடிக்க தெரியாது, வால்லாம் பிடிக்க தெரியாது. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கோலியாத்தை வெட்டி வீழ்த்துகிறார். அதுக்கப்புறம் ராஜாவாக மாறும்பொழுது பல விதமான சத்துருவின் கிரிகளை மேற்கொள்கிறார். என் கைகளை போருக்கு பிடிக்கிற தேவன். அப்போ இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய மேய்ப்பன் யார்? அப்படி கேட்போம். உங்க தலைவன் யார்? உங்க தலைவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்களுடைய மேய்ப்பன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. ஏனென்று சொன்னால், அவர் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதன்படிதான் உங்களை நடத்துவார். அவர் எந்த காரியத்தை உங்களுக்கு போதிக்கிறாரோ அந்த போதிப்பு தான் நம்ம மண்டையில இருக்கும். அவர் என்ன எப்படி ட்ரெஸ் போடுறாரோ அதை மாதிரி நம்ம ட்ரெஸ் போடும், அப்படிதானே? அவர் எப்படி முடி வெட்டுவாரோ அவன் முடி வெட்டும், அப்படிதானே? என்ன கலர்ல சட்டை போட்டிருக்காரு அதே மாதிரி சட்டை போடும். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னை வழி நடத்துகிறவர் கர்த்தர், என் கூட பேசுகிறவர் கர்த்தர், எனக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர், என்னோடு கூட வருகிறவர் என் கர்த்தர். நீங்க இன்னைக்கு சொல்ல முடியுமா? அன்னைக்கு வாயா, என் கூட பிறந்தது எத்தனை பேர் தெரியுமா? எங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் எத்தனை தெரியுமா? எங்கிட்ட எத்தனை வீடு இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு தெரியுமா? நாங்க யாரு தெரியுமா? இல்லைங்க, எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஒன்னே ஒண்ணுதான், ஒரு வார்த்தை தான், கர்த்தர் உங்க மேய்ப்பரா இருந்தா உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் வரும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் எந்த சத்துருவும் உள்ள வர முடியாது. ஏனென்று சொன்னால் தெரியும், அந்த ஆடுகள் எங்க போய்கிட்டு இருக்கு, அந்த ஆடுகள் எங்க நிக்கி, அந்த ஆடுகளுக்கு பிரச்சனை எங்க இருந்து வருது என்று சொல்லி அந்த மேய்ப்பனுக்கு கரெக்டா தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். உங்க மேய்ப்பன் உலகத்துக்குள்ள போயிட்டோம்னா பாதுகாப்பு இருக்காது, ஆசீர்வாதம் நிலைத்து இருக்காது, அடுத்த சந்ததி வளராது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க அடுத்த சந்ததி வளராது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேய்ப்பரை நீங்க பார்க்கல. உங்க படிப்பு, உங்க சாமர்த்தியம், உங்க திறமை, உங்க சொத்து இது போதும் என்று சொல்லி ஆண்டவரை விட்டுட்டோம். கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 11-12 வருஷம் ஆயிட்டு. ஒரு சில வருடங்களாய் நான் பார்க்கும் பொழுதெல்லாம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே, என்
குடும்பத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு எப்படி குடும்பத்தை நடத்தணும் எனக்கு தெரியாது ஆண்டவரே. எப்படி என் மனைவிட்ட பேசணும் எனக்கு தெரியாது. எப்படி என்னுடைய பிள்ளைகளிடத்துல பேசணும் எனக்கு தெரியாது. எப்படி என் குடும்பத்தை நான் நடத்தி செல்லணும் எனக்கு தெரியாது. எனக்கு பணத்தின் தேவைகளை சந்திச்சு தாங்க. எனக்கு பொருளாதாரத்தின் தேவைகளை சந்திச்சு தாங்க. நான் வேலை பார்க்கிற என் அதிகாரிகள் மத்தியில் அந்த அதிகாரிகள் கண்களை எனக்கு தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பேன். என் வீட்டுக்கு நீங்க பொறுப்புப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க பொறுப்புப்பா, நான் வச்சிருக்கிற பைக்கு காருக்கு நீங்க பொறுப்புப்பா. வீணான செலவு வந்துடக்கூடாது, வேஸ்டா செலவழிக்க கூடாது, ஆடம்பரமா நாங்க பேரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஏசப்பாட்ட சொல்லுவேன். நீ ஒவ்வொரு நாளும் ஏசப்பாட்ட சொல்லும்போது அவர் உங்களை கவலைக்குள்ள விட மாட்டாரு, கண்ணீரின் பாதையில விட மாட்டாரு, போராட்டத்துக்குள்ள விட மாட்டார். ஏன் என்று சொன்னால் என் மேய்ப்பர் கர்த்தர், என்னை வழி நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து, என்னை பாதுகாக்கிறவர் இயேசு கிறிஸ்து, என் குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு நபருக்கு தெரியும் ஒரு ஆடு எவ்வளவு தூரம் நடந்து போகும் என்று சொல்லி. பெரிய ஆடு எவ்வளவு தூரம் நடந்து போகும், குட்டி எவ்வளவு தூரம் நடந்து போகும் என்று சொல்லி ஆடு மேய்க்கிற ஒரு அண்ணனுக்கு கரெக்டா தெரியும். இதை எந்த இடத்துல நிப்பாட்டி மரத்துக்கு கீழே உட்கார வைக்கணும், எந்த இடத்துல தண்ணி கொடுக்கணும், எந்த இடத்துல ஆபத்து உண்டு என்று சொல்லி மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். மேய்ப்பன் அது தெரியாம மேய்க்க ஆடு கூட்டு போவேன். பாத்தீங்களா நீங்க? 300 ஆடு 400 ஆடு போனாலும் சரி, அந்த ஆடுகளை மேய்ப்பன் தன் சத்தம், ஒவ்வொரு மேய்ப்பனுக்கு ஒரு சத்தம் உண்டு, அந்த சத்தத்தை கொடுக்கும்பொழுது அந்த ஆடுகள் போய்கிட்டே இருக்கும். தாவீது சொல்றாரு, கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏசப்பாவுக்கு நீங்க முதலிடம் கொடுக்கலாமா? ஏசப்பாவுக்கு மாத்திரம் நீங்க முதலிடமாய் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். வருத்தத்துல, பசியில, போராட்டத்துல, கவலையில, கண்ணீர்ல விடமாட்டார். ஏனென்று சொன்னால் உங்களை அழைத்து செல்கிறவர் கர்த்தர், உங்களை மேய்த்து கொண்டு செல்கிறவர் கர்த்தர், உங்களை 4 திசையிலும் பாதுகாக்கிறவர் கர்த்தர். 2வது வசனம் சொல்லுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். செழிப்பா வைப்பாருங்க உங்களை, செழிப்புள்ள இடத்துல உங்களை உட்கார வைப்பார், உங்களை செழிப்பா நடத்துவார். குறைவுகளே இருக்காது, குறைவே இருக்காது. இன்னைக்கு நம்ம எவ்வளவு வேலை பார்க்குறோம் சொல்லுங்க, ஒரு மாசம் எவ்வளவு ரூபா சம்பளம் வாங்குறோம், எவ்வளவு தொழில் பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, ஏன் வாழ்க்கையில நிம்மதி இல்லை? ஒரு சில வீடுகளில் 2 பேர் சம்பாத்தியம் பண்றாங்க, 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா ஒரு சிம்பிளா 2 பேர் வேலை பார்த்தாலே 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாங்க. ஏன் அவ்வளவு இருந்தும் குடும்பத்துல சந்தோஷம் இல்லை? கர்த்தர் அங்க மேய்ப்பனா இல்லை, உலகம் தான் மேய்ப்பனா இருக்கு. கர்த்தர் மேய்ப்பரா இருந்தா புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து கொண்டு போவார், அமர்ந்த தண்ணீர் 2 உங்களை உட்கார வைப்பார். அது மாத்திரமல்ல, உங்க ஆத்துமாவை தேற்றுவார், இந்த இருதயத்தை அவர் தேற்றுவார். என்னடா வேலை பார்க்கிறோம், என்னடா குடும்பத்தை நடத்துறோம், என்னடா செய்ய போறோம், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி போர் அடிச்சு உட்கார்ந்துருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களை மேய்ப்பதற்கு விட்டு கொடுக்கும்போது உங்க இருதயத்தை அவர் அப்படி அழகா கொண்டு போவார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதபடி, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதபடி, ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தர் அதனத்தின் காலத்தில் கரெக்டா அப்படி கொண்டு போய்கிட்டே இருப்பார். நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க உங்க ஆத்துமாவை தேற்றுவார். உங்க ஆத்துமாவில வீணான கவலை வராது, உங்க ஆத்துமாவில வீணான விலகின வராது. உங்களுடைய இருதயத்தை அவர் தேற்றுவார். நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துவார். உங்களை நீதியின் பாதையில் ஒரு கடத்தை நடத்துவார். இந்த ஆடு இந்த தடத்துல போகுமா போகாதா என்று சொல்லி அந்த ஆடு மேய்க்கிற அண்ணனுக்கு கரெக்டா தெரியும். கரடு முரடு முள்ளுக்குள்ள கூட்டிட்டு போக மாட்டார். பாத்திருக்கீங்களா? நீங்க அழகா ரோட்ல கூட்டு போவார், அழகா வயக்காட்டுல ஓரமா கூட்டு போவார். பாத்திருக்கீங்களா? நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நீதியின் பாதையில் நடத்துகிறார். இது மாத்திரமல்ல, 4வது வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆடு மேய்த்து கொண்டு போகும்போது பாத்திருக்கீங்களா? நாய் ஒரு பக்கம் விரட்டிட்டு வரும், பாத்திருக்கீங்களா? லொல்லு லொல்லுன்னு சொல்லி நாய் விரட்டி வரும், பாத்திருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளை பார்த்து 1-2 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, தேவையில்லாம சத்தம் போட்டுறாங்க. நீங்க பயப்படாதீங்க, எந்த மனுஷனை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அந்த சத்தத்தை கேட்டு நீங்க பயப்படாதீங்க. வசனம் சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன்.
தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். எந்த காரியத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் தெரியுமா? என்னை அழைத்தவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட வருகிறார். எனக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், எனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும், எனக்கு ரெண்டு பக்கம் என்ன ஆபத்தில் உபத்தில் வரப்போதில் அவருக்கு தெரியும். அவர் என்னை பாதுகாப்பார். என்னை நீதியின் பாதையில் அவர் என்னை நடத்துவார். செம்மையான பாதையில் நடத்துவார். ஆமாவா இல்லையா? கர்த்தர் உங்களுடைய மேய்ப்பராய் இருந்தால் மாத்திரம்தான், ஏசப்பா உங்க தலைவனாய் இருந்தால் மாத்திரம்தான் எத்தனை நன்மைகள் பாருங்க. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அந்த அதிகாரத்தை வாசிக்க இருந்து வெளியே போக முடியாது. ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். 5வது வசனத்தை பாருங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து சம்பாதிச்சாலும் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற மனிதர்கள் பேசிட்டே இருக்கட்டும், சரியா? அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை உயர்த்த போகிறார். அது ஊழியத்துல, அது வேலை பார்க்கிற இடத்துல, நீங்கள் செய்கிற தொழில, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான்னு சொல்லி விட்டு கொடுத்தீங்கன்னா, எந்த மனிதன்னா உங்களை பார்த்து தரைக்குறவா பேசுறாங்களோ, எந்த மனிதன்லாம் உங்களை பார்த்து ஒன்றுமில்லை என்று சொல்றாங்களோ, எந்த மனிதர்லாம் உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்களோ, அந்த மனிதர்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவான். சொல்றது புரியுதா புரியல உங்களுக்கு? ஏசப்பா கையில நீங்க கொடுத்துடணும். ஆண்டவரை, இந்த தொழிலை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் சைக்கிள் என் பைக்கை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் வேலையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், என்னுடைய ஆசைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு விரோதமாய் சத்துருவானவன் எழும்பி வைக்கிற இந்த இக்கட்டான காரியங்களை நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது எல்லா சத்துருவின் தலையை என் தேவனாய் கர்த்தர் நசுக்குவார். எந்த ஒரு மனிதனுக்கு முன்பதாகவும் நீங்கள் தலை குனிஞ்சி ஆண்டவர் நிக்க விட மாட்டார். அந்த மனிதனுக்கு முன்பதாக தான் உங்களை உயர்த்துவார். எந்த மனிதன்லாம் உங்களை கிண்டல் அடிக்கானோ, எந்த மனிதன்லாம் உங்களை பேசணும், அந்த மனிதனுக்கு முன்பதாக தான் உங்க குடும்பத்தை வாழ வைப்பார். அந்த மனிதன் வெட்கப்படக்கூடிய அளவுக்கு, இந்த குடும்பம் இப்படி பார்த்து சொல்லிட்டோமே, இப்ப இப்படி நல்லா இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். கடைசியாக 23ஆம் சங்கீதம் 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் உங்க மேய்ப்பராய் இருந்தார்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தார்னா, என் வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. சொல்றது புரியுதா? அப்படி நன்மையும் கிருபையும் தான் என் பின்னாடி வரும். எனக்கு பின்னாடி பாவமோ சாவமோ என் குடும்பத்துக்கு வராது. என் பின்னாடி பாவமோ சாவமோ என் பிள்ளைக்கு நான் வச்சுட்டு போக மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு நான் வைத்து போகின்ற காரியம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும். உலகத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் எனக்கு தருவார். கடைசியாக, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்களாய் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை நீடித்த நாட்களாய் கர்த்தருக்குள் வாழ வைப்பார். 23ஆம் சங்கீதத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது நல்லா நீங்க வாசித்து பாருங்க. ஒரே ஒரு கேள்விதான், இன்றைக்கு உங்களுடைய மேய்ப்பன் யார்? உங்களுடைய தலைவன் யார்? உங்களுடைய தலைவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்க இருக்கீங்க. இயேசுவானவர் உங்களுடைய தலைவராய் இருந்தால், இயேசுவானவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருந்தால், இதை வருது பாருங்க, எத்தனை ஆசீர்வாதம், அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார், எனக்கு தருகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன். நான் இடையில போக மாட்டேன். என் தொழில் இடையில போகாது. என் குடும்பம் நிலைத்திருக்கும். என் வாழ்க்கை நிலைத்திருக்கும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருந்தால் ஒரு நன்மையும் குறைவிடாது. புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார். அமர்ந்த தண்ணீர் நிலையில் கொண்டு போய் விடுவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். ஜோமுனுமா. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களையும் நாங்கள் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உண்டான எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுடைய மேய்ப்பனாய் இருந்து
எங்களை அழைத்து செல்வீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கர்த்தர் கிருபை செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுவீராக. அப்பா, நீர் அவருடைய குடும்பங்களுக்கு தலைவாய் இருப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. துதிகன மைமேல உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் தலைவராய் இருக்கட்டும். ஏசப்பாக நீங்க முதலிடம் கொடுங்க. கர்த்தர் இதில் கொடுக்கப்பட்டிருக்க அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.